சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய வீடியோ பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிவ்ஸில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ்டில் வரக்கூடிய கான்செப்ட்டு. அதனால் இந்த கொஸ்டின் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் வர்றதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது இந்த ஐஓஎஸில் இரண்டாவது வீடியோ. இதற்கு முன்ன ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, தேவைப்படும் போது பாருங்கள். அது கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இங்கே வர முடியும், ஏன்னா அது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ரைட்டு. இப்போ இந்த பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பித்துக்கு உண்டான டெஃபினிஷனை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சப்ஸ்டான்ஸுக்கு உண்டான டெஃபினிஷனை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரூட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பித்துன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அதோடைய மேற்பரப்பு குறிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு சப்ஸ்டான்ஸுன்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அதோடைய உட்பரப்பு குறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உட்பரப்பு இல்லைங்களா? ஸோ இதை நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம், இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும் நீங்கள். இப்போது நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டேட் இருக்குது, 1 2 அண்ட் தென் 3, இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டை பாதுகாக்கிற வேலையை அது பார்க்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பித் அண்ட் சப்ஸ்டன்ஸில் இருக்கிற கான்செப்ட், இந்த வரைபடத்திற்கு உண்டான கான்செப்ட். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம உள்ளே போனால் இன்னும் மிக எளிமையாக புரிய வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென தனித்தனியாக லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. சட்டம் இயற்றும் மன்றங்கள் இவர்களுக்கு தனியாக இருக்குது, இவர்களுக்கு தனியாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, என்னுடைய சட்டமன்றம் தான் பெரிய சட்டமன்றம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் நினைக்கும். அதே போல தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்னுடைய லோக்சபா ராஜ்யசபா தான் பெருசு அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கும். இது ஒரு இயற்கையான ஒரு கான்செப்ட் தான். இவர்கள் பார்த்திங்கன்னா நாட்டின் நன்மைக்காக ஒரு சட்டத்தை இயற்றலாம். இது பார்த்திங்கன்னா எனாக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியா முழுமைக்கும் இது செல்லுபடியாகக்கூடிய வகையில் தான் இவங்களால் சட்டத்தை இயற்ற முடியும். அதே போல் இவங்க ஒரு சட்டத்தை இயற்றலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டான சட்டத்தை மட்டும் இவங்களால் இயற்ற முடியும். அதாவது இந்த பித்தன்ஸ் இந்த வரைபடத்துக்கு மறுபடியும் வந்துடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்துன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான கான்செப்ட்டு. இவங்க ஒரு சட்டத்தை இயற்றினாங்கன்னா அது இந்தியா முழுமைக்கும், இதெல்லாம் ஸ்டேட் இல்லைங்களா, இந்த ஸ்டேட்டுக்கு முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா இது எனாக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு. ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு சட்டத்தை இயற்றுதுன்னா அது இந்த டெரிட்டோரியல் பார்டருக்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்குள்ளே மட்டும்தான் அதனுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கும். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் லா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இது லா படிக்கிறவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு வகையான லேண்ட் லா இருக்குது, அதர் ஸ்டேட்டில் படிக்கிறவங்களுக்கு ஒரு வகையான லேண்ட் லா இருக்குது. இந்த லேண்ட் லாவை வச்சுன்னா அந்த லேண்ட் லா எக்ஸாம் எழுத முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இப்போ நம்ம டாபிக் வருவோம். ஸோ இவங்க 2 பேரும் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. இவர் தனியாக சட்டத்தை ஏற்றுறாரு, இவர் தனியாக சட்டத்தை ஏற்றுறாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கிறேன், அதனால் எனக்கு பவர் அதிகம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் இயற்றக்கூடிய சட்டத்தில் தலையிடக்கூடாது. இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரோம், நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள். அதே போல் எனக்கு ஸ்டேட்டுக்கு ஃபுல்லாக அதிகாரம் இருக்குது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இயற்றக்கூடிய சட்டத்தில் இவங்க தலையிடக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட். ஒரு சில நேரங்களில் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சில நேரங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் இயற்றக்கூடிய சட்டம் லைட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டச் பண்ணும். அதே போல் ஒரு சில நேரங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இயற்றக்கூடிய சட்டம் லைட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை டச் பண்ணும். அந்த நேரத்தில் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகும், அதாவது ஒரு சச்சரவு உருவாகும். அந்த சச்சரவை தீர்ப்பதற்கு நீதிமன்றம் எனும் ஒரு அமைப்பு இருக்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா உச்சஸ்தனமான ஒரு கான்செப்ட். இந்த நீதிமன்றத்தில் இவங்க போயிட்டு முறையிடுவாங்க. இவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணுவாங்க, இவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணும்போது 2 பேருடைய மனுவையும் விசாரித்து நீதிமன்றம் இந்த லைட்டாக டச் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது இந்த நீதிமன்றங்களாக இருக்கின்றன. ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. அதாவது இந்த 3 லிஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா? இதுக்கு முன்னாடி அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்த ஒரு விஷயம். அதாவது கல்வின்றது மாநில பட்டியலில் இருந்தது. எமர்ஜென்சி பீரியடில் சென்ட்ரல் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. அது இருக்கட்டும், பரவாயில்ல, அது வேறு, நம்ம அந்த இதுக்கு டாபிக் போத்தவில்லை. இப்போ நீட்டுன்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எக்ஸாம் நடக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க, அதில் பாஸ் பண்ணுறவங்க மெடிக்கல் சீட்டுக்கு போவாங்க. இது கான்செப்ட்.
இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதாவது இவங்க இயற்றின சட்டத்தில் இவங்களுடைய அதிகார வரம்பிற்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய விஷயத்தை நுழைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மாணவர்களுக்கு இத்தனை சீட்டு நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் கேட்கல. இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தை இயற்றுகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு எது நல்லதோ அது செய்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா தெரியுது. அதனால் இவங்க கோர்ட்டுக்கு போகலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கோர்ட்டுக்கு போகலை. இது நல்ல விஷயமா இருக்கிறதுனால அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஏழை மாணவர்களுக்கான கோட்டா வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள். அதாவது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்ல வரேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒன் மாஸ்டர், யார் மாஸ்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லப்படும் போது அவர்கள் விஷயத்தில் அவங்கவுங்க மாஸ்டராக இருக்கிறாங்கன்றது தான் இதோடைய சரியான ஆன்சர். ஏன்னா நம்மளுடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு அந்த மாதிரி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா இரண்டு கவர்மெண்ட்டுகளுமே பார்த்திங்கன்னா சரியான விகிதத்தில் அதிகார வரம்பை பிரித்து கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மாஸ்டராக இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க மாஸ்டராக இருப்பாங்க. இதில் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை நோக்கி தான் பயணிக்க முடியுமே கண்டி இது தனியாக பயணிக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. இது தனியாக பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக அதிகம். ஏன்னா அவர்கள் நாட்டு மக்களுக்கு, அந்த ஸ்டேட் மக்களுக்கு நலனை கருதி அவங்க ஒரு சில சட்டத்திட்டங்களை இயற்றலாம். இந்த லிஸ்டின் அடிப்படையில் ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய அரே பண்ணி வச்சுருக்கோம். இந்த லிஸ்ட்டுக்கு பிரகாரம் இவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இவங்க சட்டத்தை இயற்றிக்கலாம். அதே போல் சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இவர்கள் அதிகார வரம்பிற்குள்ளே இருக்கிற எல்லா கான்செப்டும் இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு தனி டாப்பிக்கு. ஐ திங்க் வீடியோ உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு சாரதிலா ஸ்டடீஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தனியாக போட்டுடலாம். சரி, இதற்குள்ளே இருக்கிற கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு சொந்தமான ஒரு கான்செப்ட்டு. இவர்களுக்குள்ளே இருக்கிற கான்செப்டில் ஸ்டேட்டு உள்ளே நுழையக்கூடாதுன்றது தான் இந்த பித் அண்ட் சப்ஸ்டன்ஸுடைய மிக முக்கியமான காரணம். தெளிவாக சொல்லப்போனால் இவர்களுடைய அதிகார வரம்பில் இவங்க நுழையக்கூடாது, அவர்களுடைய அதிகார வரம்பில் இவங்க நுழையக்கூடாதுன்ற ஒரு விஷயந்தான். ஆனால் ரெண்டு பேரும் இருந்தால் மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகும் அப்படின்றது இந்த இடத்துல பதியப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அதன் பிறகு கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு பட்டியல். இது ரெண்டு பேருக்குமே பொதுவான பட்டியல். இதில் யாருன்னா ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முழு முன்னுரிமை கொடுக்குறாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கான்செப்டை யாருன்னா டச் பண்ணணும். இப்போ ஸ்டேட் வந்து டச் பண்ணுதுன்னா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொஞ்சம் விலகி போயிடணும் அப்படின்ற மாதிரி இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயத்தை தெளிவுபட சொல்லியிருக்காங்க. இந்த 3 லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு கேட்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஒரு சில நேரங்களில் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்லேயே கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். மிகச்சரியாக சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தலையிடக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸுடைய மிக முக்கியமான காரணம். இதுதான் நம்ம எலாபரேட் பண்ணி எழுதணும். அதற்குண்டான வரைபடம் இதுதான். ஸோ இவங்க இல்லைன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஆள் கிடையாது. அதாவது நம்மளுக்கு ஆர்மி இருக்குது. ஆர்மியோட கான்செப்ட்லாம் எங்கே இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. ரயில்வேன்ற ஒரு கான்செப்ட் யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல். ஆனால் பார்த்தீங்கன்னா ரயில்வே கான்செப்ட் பாருங்களேன், ஒரு ஸ்டேட்டை விட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரயில்வேக்கு தனி ஆக்ட் இருக்கா? இப்போ இது ஒரு ஸ்டேட்டு, இது ஒரு ஸ்டேட்டு, இது ஒரு ஸ்டேட்டு, இது ஒரு ஸ்டேட்டு, இது இந்த ஸ்டேட்டில் வரும்போது இங்கே ஒரு டோல்கேட் இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கு வந்து டோல்கேட் கட்டிட்டு உள்ளே வர வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இவங்க எதனா ஒரு விஷயம்னா இந்த பெரிய கேட்டை போட்டாங்கன்னா இந்த ட்ரெயின் போகாது. அதனால் ரயில்வே ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கான்செப்டில் இருக்கிறதுனால எல்லா ஸ்டேட்டுக்கும் பொதுவான ஒரு கான்செப்ட். அதாவது எந்த ஸ்டேட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது தாராளமாக பயணிக்கலாம். அதே போல் போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய போக்குவரத்து இருக்குது. ரயில்வே இருக்குது, ஏர் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பல் வழித்தடங்கள் இருக்குது, அதுக்கப்புறமா பொது ரோட்வே இருக்குது. இந்த ரோட்வே மட்டும்தான் ஸ்டேட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ரோட்வேஸ் மட்டும், இந்த பஸ்ஸஸ்லாம் போது பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ளே பயணிச்சிக்கலாம். ஆனால் அடுத்த ஸ்டேட்டுக்கு போனோன்னா அந்த ஸ்டேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டால் கட்டணும், அதாவது சுங்க கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கும்.
இதே இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சுங்க கட்டணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா இதற்குண்டான சரியான பதம் நான் நினைக்கிறேன். நான் இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த பித் அண்ட் சப்ஸ்டன்ஸை கான்செப்டை வலியுறுத்தி சொல்லப்படும். ஸ்டேட் ஆஃப் பாம்பே அண்ட் அனதர்ஸ் வெர்சஸ் FN ஃபல்சாரா, அதாவது ஒரு லேண்ட்மார்க் ஒரு கேஸ் ஸ்டடி. இது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பாம்பே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய நாட்டுக்குள்ளே இன் 1951 மதுபானங்கள் விற்க தடை அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக அதை கொண்டு வரலாம், ஏன்னா அது ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சில மதுபானங்கள் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, கலால் துறை மூலமா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸிங் மூலமாக, அவர்களுக்கென்று தனி கான்செப்ட் இருக்குது, அந்த துறை மூலமாக மும்பை ஸ்டேட்டுக்கு அந்த மதுபானங்கள் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தொழிலை பாதிக்குது, இந்த ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் Gயை பாதிக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ரைட் டு ப்ராக்டிஸ். நம்ம எந்த ப்ராக்டிஸ் வேணாலும் பண்ணலாம், எனி ப்ரொஃபஷன் கேரி எனி ஆக்குபேஷன், எந்த வேலையை வேணாலும் செய்யலாம், ட்ரேடு பிஸ்னஸ் எல்லாத்தையும் செய்யலாம், எல்லா சிட்டிசனும் அப்படின்ற மாதிரி சொல்லுது இந்த ஆர்டிக்கல் 19. ஓகேங்களா? இந்த ஒரு ஆர்டிக்கலை பாதிக்குது, அதனால் இதை வந்து தடை செய்யும், அந்த சட்டத்தை தடை செய்யணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கிட்ட போகிறாங்க? ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட போகிறாங்க. ஆனரபிள் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடை சட்டம், அதாவது பாம்பே ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்றது அப்சல்யூட்லி ஸ்டேட்டுடைய லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட முடியாது. ஸோ உங்களுடைய அந்த கலால் கான்செப்ட், அந்த கலால் மூலயமா மதுபானங்களை கொண்டு வர கான்செப்டை நீங்கள் தடை பண்ணிக்கணும், இனி மும்பை ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பளிக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ்குள்ள கான்செப்ட். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் நேரடி பயிற்சி வகுப்புகளும் இருக்குது, ஃபுல்லி ப்ராக்டிக்கல் கான்செப்டில் நடக்கும். இதில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் என்ற டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரோடு நீங்கள் பண்ணிங்கன்னா நான் பதிவு பண்ணிவிடுவேன். அதன் பிறகு அதுக்குள்ளே வரக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.